அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தீபக் தாமஸ். நான் வடலூர் எஸ்டிடன் பள்ளியின் நிர்வாக அதிகாரி பேசுகிறேன். இன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளன. எங்கள் பள்ளி மாணவர்கள் மிக சிறப்பான ரிசல்ட் பெற்றுள்ளனர். எங்கள் பள்ளி மாணவி 597 அவுட் ஆஃப் 600 எடுத்து மாநில அளவில் 2ஆம் இடம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். மேலும் தேர்வு எழுதிய 300 மாணவர்களும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று 100% தேர்ச்சி இன்று நாங்கள் பெற்றுள்ளோம். மேலும் 175 மாணவர்கள் 500 மதிப்பெண்ணுக்கு மேல் பெற்றுள்ளனர். இது எங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான தருணம். மேலும் இது எங்கள் பள்ளிக்கு இது ஒரு வரலாற்று சாதனையான ரிசல்ட்டாக அமைந்துள்ளது. இதனால் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு சாதனை படைத்த அத்தனை மாணவருக்கும் எங்கள் பள்ளி நிர்வாக சார்பாக வாழ்த்துக்கள். அவர்கள் தேர்வுற்ற ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள். மேலும் எங்கள் அத்தனை முயற்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் பெற்றோர்களுக்கு இந்த இடத்தில் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த கல்வியாண்டு எங்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு கல்வியாண்டாக அமைந்துள்ளது. சமீபத்தில் விளையாட்டுத்துறையில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் எங்கள் பள்ளி மாணவர்கள் 3 பேர் மாநில அளவில் வெற்றி பெற்றுள்ளனர். மேலும் பரதநாட்டியத்தில் எங்கள் பள்ளி மாணவிகள் உலக சாதனை பெற்றுள்ளனர். இப்படி கல்வி மற்றும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் என்ற அனைத்திலும் எங்கள் மாணவர்கள் சாதனை படைப்பது எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி தருகிறது. ஸோ சாதனை புரிந்த அத்தனை மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி எங்களுக்கு சப்போர்ட் செய்யும் இந்த மீடியாவுக்கும் எங்களோட நன்றிகளை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஐ எம் டி வசந்த் பரணி. நான் எஸ்டிடன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வடலூரில் படிச்சுட்டு இருக்கேன். நான் இப்போ 12th பப்ளிக் எக்ஸாமினேஷனில் 593 மார்க் எடுத்திருக்கேன். நான் என்னோடய டீச்சர்ஸ் எல்லாருமே நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. என்னோடய லைஃப்பில் எப்படி நான் மோட்டிவேட் பண்ணாங்க. நான் இந்த இடத்துக்கு இருக்கானுமே அவங்க தான். உன்னால் முடியும் என்னை என்கரேஜ் பண்ணாங்க. அவங்க எனக்கு டிசிப்ளின் சொல்லி தந்தாங்க. ஃபஸ்ட்டு டிசிப்ளின் இருந்தால் போதும், எஜுகேஷன் தானே வரும்னு சொன்னாங்க அவங்க. டிசிப்ளின் இருந்தனால தான் இந்த அளவுக்கு மார்க் எடுக்க முடியுது. அதனால் அவங்களுக்கு எல்லாமே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் எங்கள் கரஸ்பாண்டன்ட் மேம் அவங்க எப்பவுமே என்கரேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் எங்கள் எம்டி சார் அவங்க ஒவ்வொரு டெஸ்ட்டை பண்ணி எப்படி பண்ணியிருக்க, நீ என்ன மாதிரி பண்ணியிருக்க, எப்படி அட்டன் பண்ணியிருக்க, கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு அவனுக்கு எப்பயுமே என்னை கேட்பாங்க. அதனால் அவங்க இருந்தனால தான் நான் இந்த இடத்துல நிற்க முடியுதுனால அதனால் அவங்களுக்குலாம் நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய ஆம்பிஷன் என்னன்னா நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும். நான் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த இடத்துல ஐஏஎஸ் ஆஃபீஸராக வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது கண்டிப்பாக நடக்கும். நன்றி.